குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுளர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். 29 ஜூனிலிருந்து 5/7/2026 வரை, ஜூலை மாதத்து வரை இருக்கக்கூடிய வார பலனை பார்க்க போகிறோம். இதில் மூல நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனுடைய பயணம் இருக்கும். காலச்சக்கர புருஷத்தினுடைய 9ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானம் வரை இவருடைய பயணம் இருப்பதனாலே என்ன பலன்னு பார்க்க போகிறோம். அதிலே முக்கியமாக 29ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லுவோம். கேட்டையின் அபிஷேகம் எல்லா விஷ்ணு சிவ கோயில்களிலும் நமக்கு நடக்கும். அதனால் வரக்கூடிய பலன்கள்னால லாபங்கள் எல்லாருக்கும் உண்டு. ஜூலை 3ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. அன்றைய நாளிலே விநாயகரின் வழிபாடு ரொம்ப முக்கியம். கடன் அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் அன்று. அவசியம் கடனை அடைக்கலாம். சாயங்கால வேளையில் விநாயகப் பெருமானை அருகம்புல் சார்த்தி அவரை ஒரு 11 சுற்றி 2 விளக்கை பொருத்தி, நெய் விளக்காக இருந்தால் நல்லது, பொருத்தி நமஸ்காரம் செய்துவிட்டு கடன் அடைக்க வேணும், சங்கடங்கள் விலக வேண்டும் வேண்டி வந்தீங்கனாலே மனை போல இருந்த கடனும் அடைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை மனது பெறக்கூடிய நல்ல நாள் இன்று. அதனால் முழுமுதற் கடவுளின் அருள் ஆசி இன்றைக்கு உங்களுக்கு பிரத்யட்சமாக இருக்கும்னு புரிகிறது. இப்படி நல்ல நிகழ்வுகளை இந்த வாரம் சுமந்து வருவதனாலே ஒரு ராசிக்கு எப்படி பலன்னு நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம். வாருங்கள். வணக்கம் மேஷராசி நண்பர்களே. இந்த வாரத்திலே உங்களுக்கு ஒரு சுவையான நிகழ்ச்சி என்னென்னா, 4ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சந்திர பகவான் கேந்திரத்தில் இருக்கக்கூடியவர், இவர் பூர்வபுண்ணியஸ்தானத்திலேருந்து பயணம் செய்ய போகிறார். 4ஆம் இடம் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும், சுகஸ்தானம். சுகஸ்தானத்திலே குரு உச்சப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள், சுக்கிரனோடு சேர்ந்து இருப்பார். இந்த காலகட்டங்களில் சந்திர பகவானானவர் மூல நட்சத்திரத்திலும் சதய நட்சத்திரம் வரைக்கும் போகிறார். அப்போ 9ஆம் இடம் அப்படிங்கிற காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். அதே போல் மேஷராசிக்கு 9ஆம் இடத்திலே தான் இந்த சந்திரன் அமர்கிறார். மூலம் என்பது ஆதாரம், ஆதாயம். அப்போ எதையுமே நீங்கள் புதுசாக முயற்சி செய்யக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் தாமதங்கள் இருக்கும். செய்யக்கூடிய காரியங்களில் கொஞ்சம் யோசித்து செய்யணும். செவ்வாய் புதன் மத்தியானத்துக்கு அப்புறம் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் வரும். வியாபாரத்திலே புதிய உக்திகளை கொண்டு நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய வழிவகைகள் உண்டாகும். தொழிலிலே புதிய பரிமாணங்கள் கிடைக்கும். ஐடியா நல்லா வந்துருச்சுன்னா வெற்றி உண்டு இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு நல்லதொரு சூழ்நிலை கொடுக்கும். ராகு பகவானுடைய சாரத்திலே சதய நட்சத்திரத்திலே சந்திரன் போவார் வார கடைசியில். நீங்கள் என்னெல்லாம் யோசிச்சிங்களோ எல்லாத்தையும் ஜெயிச்சு விடக்கூடிய நல்ல வாய்ப்பு. குடும்பம், பணம், ஐஸ்வர்யம் இது எல்லாமே கிடைக்கும். அப்போ வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு சுபிட்சமான வாரத்தில் இருக்கீங்க. சங்கடகர சதுர்த்தியும் போது கடனை அடைப்பதும் பிள்ளையாரை வழிபடுவதும் நல்லதுன்னு சொல்லியிருக்கிறோம். அதனால் அதை பிடிச்சிக்கிடுங்க. அதனால் வாழ்க்கையில் எல்லா விதமான கஷ்டங்களும் விலகி வரவுக்கான வாரமாய் மாறி மனதிலும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாரம் இது. இந்த வாரத்தில் தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணலாம், 8, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளலாம். இதனால் எந்த விதமான தடங்கள் வந்தாலும் அதை முறியடிக்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு கிடைத்துவிடும். அப்போ உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இந்த வாரத்தில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம என்னெல்லாம் டூஸ் அண்ட் டோன்ஸ்ன்னு போட்டுக்கணும். என்னெல்லாம் பண்ணணும், பண்ண வேண்டாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதன் பிரகாரம் நீங்கள் இந்த வாரத்தை நடத்தினீர்களானால் உங்களுக்கு ஒரு நல்ல இனிய வாரமாக இந்த வாரம் அமையும். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறார். 3ஆம் இடத்திலே சுக்கிரனும் குருவும் அமர்ந்திருக்கிறார். புதன் சூரியன் பார்க்கக்கூடிய பார்வையிலே சந்திரன் பயணம் ஆரம்பிக்க போகிறார். 2ஆம் இடத்திலே சூரியனும் புதனும். சூரியன் 2ஆம் இடத்துல இருந்தால்
குடும்பத்திலே கொஞ்சம் கவலை கொடுப்பார். புதன் 2ஆம் இடத்தில் இருந்தால் நன்மை உண்டு. சுக்கிரன் 3ஆம் இடத்திலே இருந்தால் சௌக்கியத்தை கொடுப்பார். குரு 3ஆம் இடத்தில் இருந்தால் மனதிலே கஷ்டங்களை கொடுப்பார். இப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சந்திரனின் பயணம் அஷ்டமத்தில் ஆரம்பிக்குது. அதனால் வாரம் முதல்லையே கொஞ்சம் சந்திரனின் அஷ்டமத்தின் பலனை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் நிம்மதியாக அமைதியாக காரியங்கள்லாம் புதன்கிழமைக்கு மேலே செய்யுங்க. நீ உடனே ஐயோ காரியங்கள்லாம் நடக்கலையெல்லாம் யோசிக்காதீங்க. இந்த வாரம் கடைசியில் முடியும் போது டெஃபினட்டாக உங்கள் மனசுக்கு சந்தோஷமான சூழ்நிலையோடு தான் முடியும். அதனால் தைரியமாக இதெல்லாம் செய்யலாம். குருவின் பார்வை அவ்வளோ நல்ல பலனை தர இருக்கிறது. சனி பகவான் லாபத்தில் உட்கார்ந்துட்டு உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானத்தை பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ பாக்யஸ்தானத்தை பார்க்கிற சனியினாலே குருவின் பார்வையினாலே பாக்கியங்களை அள்ளித்தருவார் கடைசி நாளில். ஸோ பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பொறுமையுடன் நீங்கள் எதையுமே கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் எக்ஸிஸ்டிங்ஸில் இருக்குது. அதனால் அழகாக நிதானமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எந்த விதமான சங்கடங்கள் வந்தாலும் அதை சங்கடகர சதுர்த்தியின் மூலம் தாண்டி வந்துவிட முடியும். அதனால் அருகம்புல்லை சாற்றி விநாயகப் பெருமானை வழிபட உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் விலகிவிடும். அதன் மூலியமாக இந்த வாரத்திலே சந்தோஷத்தை வார கடைசியிலே அனுபவிக்க முடியும். அதனால் இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னது, சங்கடகர சதுர்த்தியும் போது கடனை அடைக்கணுங்கிற எண்ணம், அந்த எண்ணத்தோட செயல்பாடு. கடனை டைரெக்டாக கொடுக்க முடியலன்னு பரவாயில்ல, ஒரு பேப்பர் கவரில் எழுதி பேர் எழுதி அதுக்குள்ளையான பணத்தை சொருகி வச்சுருங்க. இதன் மூலியமாக எவ்வளவு கடன் இருந்தாலும் அடைக்கலாம் அப்படிங்கிற விஷயமும், தொழில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலே எனக்கு பெண் கல்யாணம் ஆகலை, பையன் கல்யாணம் ஆகலை, படிப்பு நல்லா நடக்கலை, இப்படி நிறைய குறைபாடுகளையும் நிவர்த்தி செய்வதற்கு இந்த சங்கடகர சதுர்த்தி உதவி செய்யும். வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய 2ஆம் இடத்துக்காரர் சந்திர பகவான். 2ஆம் இடம்னாலே தன விரயத்தை கொடுப்பார் நமக்கு தெரியும். அப்படிப்பட்டவர் நம்மளுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான பிரதிபலன்களையும் எதிர்பார்க்காம நம்மளுடைய கூடவே வர்றது கலத்திரஸ்தானம். அப்படி கலத்திரத்தில் போய் உட்காருவார் வாரம் முதல்லையே. அப்போ சுகங்கள் உண்டு. அதன் பின் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல போகிறதுனாலே கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாட்டுக்கான வாய்ப்புகளும் உண்டு. பின்பு 9ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திலே போகுவதனாலே தாபதங்களோடு சூரிய பயணங்களும் உண்டு. கோவில்களெல்லாம் போயிட்டு வர்றது, அதன் மூலியமாக மனதிலே கொஞ்சம் நிம்மதியை வர வைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையை இந்த வார கடைசியில் நீங்கள் எதிர்நோக்கலாம். இந்த வாரத்திலே முக்கியமாக குருவின் பார்வை உங்கள் 2ஆம் இடத்திலிருந்து இருப்பதனாலே பண வரவுக்கு பிரச்சனை இருக்காது. சூரியனும் புதனும் உங்கள் ராசிக்குள்ளே இருந்திருக்கிறதுனால மற்றவர்களுக்கு உதவி செய்து வரக்கூடிய பலனை நீங்கள் நிறைய பெறுவீர்கள். சூரியனுடைய இந்த கதிர்வீச்சானது நேரடி பார்வையாக சந்திரனின் மேலே விழக்கூடிய இந்த மூல நட்சத்திரத்தில் தான் ஜேஷ்டாபிஷேகம் நடக்கும். அந்த நாளிலே நீங்கள் வேண்டிக்கணும், சுவாமிகிட்ட எனக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் விலகணும், பிள்ளைகளுக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், சொத்து விஷயத்தில் எந்த விதமான வில்லங்கம் வரக்கூடாது, எல்லா விஷயங்களிலும் எனக்கு மன தெளிவையும் நிம்மதியும் வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனையினாலே வெற்றியை நீங்கள் இந்த வாரம் ரிப்போர்ட் பண்ண முடியும். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அவசியம் விட்டு போயிருந்தால் அதுக்கு மேற்கொண்டு முயற்சிகளை மேற்கொண்டு அந்த குலதெய்வ வழிபாடை செய்வதும்
தான தர்மங்கள் செய்வதும் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் கொண்டு போக முடியும். குருவின் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால குடும்ப வளர்ச்சி அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. பண வரவு மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியான குடும்ப சூழ்நிலைகள், கல்யாண தரவுகள், புதிய வாரிசுகள் போன்ற ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் நன்மையாக அமையும். அப்படிங்கிறதுனால இந்த வாரத்தில் நம்ம என்ன செய்யணும்? மனதை ஒருநிலைப்படுத்தி என்ன வேண்டுமோ தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படிங்கிற வாக்கியத்தை மனதில் வேண்டு நீங்கள் பண்ணினீங்கன்னா அதுவே வெற்றி. வணக்கம் கடகராசி நண்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்கள் ராசியின் 6ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடம் வரைக்கும் பயணம் செய்ய இருக்கிறார். அப்போது 3ஆம் தேதி போது பூச நட்சத்திரத்துக்குள்ளே பயணம் செய்வார். புனர்பூசம் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் திருவோண நட்சத்திரத்தில் பயணம் செய்யும்போது இந்த புனர்பூசம் பூசம் அப்படின்னு வரும். அப்போ 3ஆம் தேதி அன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறனால சங்கடஹர சதுர்த்தியும் இருக்கும். அன்றைக்கி சங்கடங்களை தீர்க்க வேண்டும் என்று விநாயகரை வழிபடுவது முக்கியம். அதனால் மற்றவர்களிடம் இருந்து நிறைய பாராட்டுகளை பெறக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டாக்கும். பல விஷயங்களிலே கொடுத்த காசை திருப்பி வாங்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாம் நீங்கள் மேற்கொண்டு அதில் வெற்றியும் கொள்ளலாம். ஆரோக்கியத்திலே நல்ல மேம்பாடை பெறுவதற்கான வாய்ப்புகளும், எதிரிகள் உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகளும், வழக்குகளிலே உங்கள் சாதக பலனை எதிர்பார்ப்பதற்கான எண்ணங்களும் இந்த வாரத்தில் உண்டாகும். நிறைய ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்கிறது. களத்திரத்தின் மூலியமாக நல்ல சுகங்களும் உண்டு. சதய நட்சத்திரத்திலே பயணம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா போதும். மற்ற நாளெல்லாம் நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. திருவோணத்திலேருந்து ஆரம்பிக்கும். திருவோணம், சதயம், அவிட்டம், சதயம். அப்போ அந்த 3 நட்சத்திரம் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு நீங்கள் மன போல் எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லுவோம். அப்படி எண்ணம் போல் நீங்கள் வாழலாம். சூரியன் உங்கள் ராசியினுடைய 2ஆம் இடத்துக்காரர் 12ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு தன் பார்வையை இந்த 6ஆம் இடத்தின் மேலே வைப்பதனாலே எல்லா விதமான கஷ்டங்களையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடச்சிடும். யார் வந்தால் என்ன, நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற எண்ணம் கிடைக்கும். அந்த எண்ணத்தினாலே வரக்கூடிய லாபங்கள் எப்படிப்பட்ட லாபம்? புதிய வரவுகள், சுப நிகழ்வுகளுக்கான புதிய முயற்சிகள், அதன் மூலியமாக வரக்கூடிய லாபங்கள், இது எல்லாமே அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது கல்யாண காரியங்கள், சுப நிகழ்வுகளுக்கான காரியங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு தெரிகிறது. அதனால் இது எல்லாமே உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. நன்மை உண்டு. வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 12ஆம் இடத்துக்குரியவரான சந்திர பகவான் இந்த வாரத்திலே பூர்வ புண்ணியஸ்தானத்திலே அமர்கிறார். மூல நட்சத்திரத்திலிருந்து பயணத்தை தொடர்வார். 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தில் கும்பராசிக்குள்ளே செல்லும்போது இந்த வாரம் முடியும். இப்படி அவருடைய பயணத்தினாலே நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா, 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகள் விஷயத்திலும் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சில காரியங்களிலே யோசித்து செய்யணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். அவசரப்படாதீங்க, நிதானித்து செய்யுங்க அப்படிங்கிறார். சூரியனும் புதனும் பார்த்து கொண்டிருக்கும் போது மூலம் உத்திராடம் மூலம் பூராடம் உத்திராடம் அப்படின்னு தனுசு ராசியிலே பயணம் செய்வார் சந்திரன். இப்போ செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அப்படியே கொஞ்சம் மூமெண்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் அப்படின்னு மகர ராசிக்குள்ளே பயணம் செய்வார். 3ஆம் தேதி வாக்கில் அந்த மாதிரி பயணம் செய்யும்போது
நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் நன்மையாக அமையும். முக்கியமாக கடன் கொடுக்கறது வாங்கிறது ரெண்டுமே நீங்கள் தைரியமாக பண்ணலாம். அன்றைக்கி உங்களுக்கு கொடுத்த கடன் திரும்பி வந்துடும், நன்மைகளை அதிகமாக பெறலாம், சங்கடங்கள் விலகிவிடும், குழப்பங்கள் தீரும், வெற்றி உண்டு. நிச்சயமாக வளர்ச்சிக்கான பாதையை நீங்கள் வகுத்து கொள்ளலாம். எதிரிகள் விலகுவார்கள். ஒரு காரியத்திற்கு நன்மையின் பலனை பார்க்கும்போது மல்டிஃபோல்டு பெனிஃபிட்டாக வந்து நிற்கும். இப்படி ஒரு நல்லதொரு நிகழ்வை அந்த வாரம் அந்த நாள் தாங்கி வரும் 3ஆம் தேதி அன்னைக்கு. அதன் பின்னாக வாரம் வெள்ளிக்கிழமை முடிஞ்சிச்சு, சனி ஞாயிறுன்னு ஆகிடுது இல்லையா? அப்போ சனிக்கிழமையில் உங்களுக்கு சந்திரனின் பயணம் அப்படிங்கிறது சதய நட்சத்திரத்தை தொடும். எல்லா காரியமும் இறைவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிம்மதியாக ஒரு முடிவை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும். அப்போது உங்களுடைய எண்ண ஓட்டங்களுக்கு சுகத்தை கொடுப்பது யார்? கலத்திரம். அப்போ கலத்திரத்தின் மூலியமாக கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிற விஷயத்தில் நன்மையை கொடுக்கக்கூடியதாக இந்த சனி ஞாயிறுக்கும் மனம் போல வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் சுகத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த நாள் உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். அதனால் 4-5 தேதியில் உங்களுக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் எல்லாம் உங்கள் மனத்துக்கு பிடித்த மாதிரி இருப்பதனால இந்த வாரம் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அழகாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, இந்த வாரத்திலே உங்களுடைய ராசியின் லாபாதிபதி என்கிற சந்திர பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பயணம் செய்கிறார். பாக்கியஸ்தானத்துக்குள்ளே போய் சத்ருஸ்தானத்தில் முடிவார். இப்படி அவருடைய பயணமானது குருவினாலே பார்க்கப்படுகிற சூழ்நிலையையும் உங்கள் ராசியினுடைய 2ஆம் இடத்திற்கும் தொழில் பூர்வபுண்ணிய ஸ்தானத்திற்கும் உரியவரான சுக்கிரனால் பார்க்கப்படுகிற சூழ்நிலையிலும் 12ஆம் இடத்துக்குரிய சூரியனால் பார்க்கப்படுகிற சூழ்நிலையிலும் இருப்பார். இந்த சந்திரனுடைய எஃபெக்ட் இப்படி இருக்க போது, இந்த சந்திரன் புதன் உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்து சூரியன் அமர்ந்து கொண்டு பார்க்கக்கூடியது மூல நட்சத்திரத்தை பார்ப்பார் வாரம் முதல்லையே. அப்போது உங்களுக்கு உங்கள் ஐடியாஸ் நிறைய பில்டப் ஆகும். தொழில் விஷயத்திலும் பயணங்கள் விஷயத்திலும் இப்படி இதெல்லாம் பண்ணணும், சுகமான பயணங்களை கொண்டு வரணும், சுகமான செயல்பாடுகளை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் முதலில் உதிக்கும். அது லாபமாக வாரத்தில் நடுவிலே மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய கிடைக்கும். பணம் உண்டு, புதிய முயற்சிகளிலே வெற்றியும் உண்டு. நல்லதொரு காலகட்டத்திலே அமைதியாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் புதிய பாதையை வகுத்து கொடுக்கும். வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கும். திருமணம் போன்ற விஷயங்களிலே நல்ல ஒரு நிகழ்வுகளை கொடுக்கும். வளர்ச்சிக்கான விருத்தி அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும். வீடு மனை யோகத்தை கொடுக்கும். இப்படி இருக்குது. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு அந்த மாதிரி மைண்ட் செட்டை நீங்கள் வச்சுக்கணும். வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானை வணங்க, அஸ்த நட்சத்திரக்காரர்கள் முக்கியமாக விநாயகரை வழங்கணும். அன்றைக்கி பண்ணாக்க கடன் குறையும், சங்கடங்கள் விலகும். சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயரை உபாசனை செய்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்குது அமைது. அதுவும் உங்கள் ராசியினுடைய 6ஆம் இடத்திலே இந்த சந்திரன் சதய நட்சத்திரத்தில் பயணம் செய்வதனாலே, ராகுவின் தன்மையினாலே பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் எளிதாக முடிக்கக்கூடிய சூழ்நிலையை உங்கள் மனநிலை பெற்றுவிடும். அதனால் வீக்கெண்ட் ஒரு பிக் அண்ட் பொனான்சா அப்படின்னு சொல்லலாம். மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத வாரமாக இந்த வாரத்தை அமைத்து கொடுத்துவிடும். அதனால் திருப்திகரமான வாரம், வெற்றி உண்டு, நன்மை உண்டு. பல புதிய நிகழ்வுகளை நீங்கள் நிகழ்த்தப் போகிறீர்கள். வணக்கம் நேர்மறையான எண்ணங்களை கொண்ட துலா ராசி நண்பர்களே, இந்த வாரத்திலே
உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் முயற்சி ஸ்தானம் என்ற 3ஆம் இடத்திலே பயணம் செய்வதனாலே வெற்றிகளை உங்கள் பக்கம் திருப்பி கொடுப்பார் அப்படின்னு தெரிகிறது. வாழ்க்கையிலே முயற்சிகள் முக்கியம். அந்த முயற்சியினால் வரக்கூடிய லாபங்களை திங்கள் செவ்வாய் காலகட்டங்களிலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். புதன் வியாழன் வரும்போது எப்படி இருக்கும்னாக்கா, கொஞ்சம் அந்த சூரியனுடைய தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுனால நீங்கள் குடும்பத்தில் பக்தி ஸ்ரத்தையாக சில காரியங்களை செய்வீர்கள். வாரத்தினுடைய கடைசி ரிலேட்டடான மேட்டரில் வரும்போது வெள்ளிக்கிழமையும் போது ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தாலும் சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறதுனால நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபட்டு அவருடைய அருளாலே, குருவின் அருளாலே வெற்றிகளை நீங்கள் இலக்காக்கி கொள்வீர்கள். சனி ஞாயிறில் சதய நட்சத்திரத்தில் பயணம் செய்யக்கூடிய சந்திர பகவான் குழந்தைகள் விஷயத்தில் நல்ல லாபத்தை ஏற்படுத்துவார். அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஆஃப் க்ரோத் அப்படிங்கிறத ஏற்படுத்துவார். சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் வெற்றிகள் உண்டு அப்படின்னு இந்த வாரம் தெரியுது. அவுட்லைன் இதுதான். சுக்கிரனுடன் சேர்ந்த குருவின் பார்வை ரொம்ப முக்கியம். உங்களுக்கு உங்கள் ராசிநாதனுடன் சேர்ந்து 10ஆம் இடத்தில் இருப்பதனாலே தொழிலிலே புதிய முயற்சிகள் வேண்டாம். அது கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும். கேது லாபத்தில் இருப்பதனாலே பணம் எப்படியாவது வந்துடும். ஞானம் பெற்று ஒன்று ஐடியா கொடுத்துரும். பூர்வபுண்ணியஸ்தானத்திலே அமரக்கூடியதான இந்த சூரியனும் புதனும் உங்களுக்கு பல காரியங்களை டெஸ்ட் பண்ணி செய்யணுன்ற எண்ணத்தை கொடுக்கும். அதனால் லாபங்களும் உண்டு. இந்த காரியத்தை நான் செய்யணும், செஞ்சால் எப்படி இருக்கும்னு அனலைஸ் பண்ணுறதுனால லாபம் உண்டானா டெஃபினட்டாக லாபம் உண்டு. அப்படி லாபத்தை பெருக்கிக் கொள்வதற்கும் இந்த வாரத்தில் பயன்களாக அமைகிறது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இந்த வாரத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணிங்கன்னா நல்லது ஒரு வாரமாக இந்த வாரத்தை மாற்றிக்கொள்ளலாம். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. இன்றைய நாளில் உங்களுடைய தொடக்கங்கள் குடும்ப தொடர்பான விஷயங்களாக மாற இருக்கிறது. மூல நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரம் வரைக்கும் பயணம் செய்யக்கூடிய சந்திரனினாலே இந்த வாரமானது எப்படி இருக்க போகுது, நமக்கு எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையாக மாற்றிவிடும். தன விரயம் உண்டு, சுப செலவுகளும் உண்டு. குருவின் அருளாலும் சூரியனின் அருளாலும் சுக்கிரனின் அருளாலும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே நன்மைகளும் உண்டாகும் இந்த வாரத்தில். அப்போ இந்த வாரத்தினுடைய க்ரக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்களை நேரடியாக பார்த்து கொண்டே இருப்பார். சூரியனும் புதனும் அப்படின்னு பார்க்கும்போது அஷ்டமத்திலேருந்து பார்வையே 2ஆம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்தை பார்ப்போம்னா கடன் போன்ற விஷயங்கள் உங்களை அரிக்கும், நெச்சை போட்டு அரிக்கும். இந்த நேரத்தில் சந்திர பகவானின் சேர்க்கையினாலே செவ்வாய் புதனில் கடன் பற்றின எண்ண ஓட்டங்கள் கொஞ்சம் அழுத்தத்தை கொடுப்பதாக அமையும். அது ஒரு பயத்தை கொடுக்கும், உடலில் ஒரு அசதியை கொடுக்கும். அங்கேருந்து மூவாயி உத்திராட நட்சத்திரத்துக்குள்ளே வருவார். அப்போ சந்திரனின் போக்கு எப்படி இருக்கும், எதையும் சமாளிக்கணுன்ற எண்ணத்தை கொடுப்பார். உத்திராட நட்சத்திரம் மகர ராசிக்குள்ளே வரும் காலகட்டங்களிலே வியாழக்கிழமையும் போதெல்லாம் குருவின் அருளாலே அதை சமாளிக்கிற ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். சிந்தன சக்தின்னு சொல்லுவோம். அப்படி சிந்தனா சக்திகள் ஒரு டிஃப்ரெண்ட் விஷயத்தில் நிறைய ஐடியா கிடைக்கும். திருவோண நட்சத்திரத்திலே சந்திரனின் ஸ்தானத்திலே இந்த சந்திரன் பயணிக்கும் போது
உங்கள் ராசியினுடைய அனைத்து விதமான பெனிஃபிட்டையும் நீங்கள் ரீப்போ பண்ணலாம். அந்த நாளிலே உங்கள் தற்பெருமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தற்பெருமை ஜாஸ்தி இருக்கும். பெருமைப்பட்டுக்கலாம், நம்மளை பற்றி நிறைய விஷயங்கள் நல்லா, நான் இதெல்லாம் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படிலாம் சொல்லலாம். அப்படி ஒரு எண்ணத்தை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் ராகுவின் சாரத்தில் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் போகும்போது எதையும் மாற்றணும்னு எண்ணங்கள் கொடுக்கும். பயணங்களில் நிறைய விஷயங்கள் கொடுக்கும். மண் மனை வாகனங்களிலே சில ரிப்பேர் ஒர்க்கெல்லாம் போன்றவை செய்யணும்னு எண்ணங்கள்லாம் கொடுக்கும். அதை எல்லாமே நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த வாரம் ஏற்படுத்தும். அதனால் மொத்தத்தில் இந்த வாரம் ஒரு ஆக்டிவான வாரம். அதுலேயும் சங்கடகர சதுர்த்தி போன்ற நிகழ்வுனாலே மன நிறைவும் கொடுக்கக்கூடிய வாரமாக அமைகிறது. வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளே மூல நட்சத்திரத்தில் மூலம் பூராடம் உத்திராடம் அப்படிங்கிற நட்சத்திரத்தை சந்திரன் பயணம் செய்வார் வார ஆரம்பத்திலேயே. சூரியனும் புதனும் பார்ப்பார்கள். சூரியனானவர் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கார், பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கார். புதனானவர் 7க்கும் உரியவர், உங்கள் ராசிக்கு தொழிலுக்கும் உரியவர். அப்போ உங்களுக்கு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தொழில் முறையிலே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும், கலத்திரத்தின் மூலியமாகவும் கூட்டு வியாபாரத்தின் மூலியமாகவும் லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும், அதனால் வரக்கூடிய அலைச்சல்களும் உண்டு. நிறைய தொழில் முறை முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பதனாலே தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாகும். அது ரிலேட்டடான மைண்ட் செட்டும் இந்த வாரத்தில் ஆரம்பத்திலே இருக்கும். ஸோ புதன்கிழமை வரைக்கும் இதுதான் செட்டு. வியாழக்கிழமையிலேருந்து கொஞ்சம் மனநிலை குடும்பத்தை சம்பந்தப்படுத்தி மாறும். அதிலே வெற்றிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி வரும் குருவின் அருளாலே, உங்கள் ராசியின் அஷ்டமத்திலே அமர்ந்து கொண்டு சுக்கிரனின் பார்வையினாலே, கலத்திரத்தின் மூலியமாக வரக்கூடிய தன்மையினாலே, கணவன் மனைவியில் உள்ள உறவினாலே நன்மைப்படும். வெள்ளிக்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்வார். அப்போவும் இந்த குரு சுக்கிர பார்வை அங்கே இருக்கும். அன்றைக்கி வேணாத்துக்கு ஏதாவது கோபங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்புண்டு. அதனால் கொஞ்சம் கோபத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. மற்றவர்கள் சொல்லக்கூடிய அந்த கிரிட்டிசிசத்தை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த வாரத்தை அந்த நாட்களிலே அப்ரோச் பண்ணுங்கள். உங்களுடைய குறை நிறைகளை புரிந்து கொண்டு மற்றவர்கள் சொல்லும்போது அதை கேட்கக்கூடிய கெப்பாசிட்டி தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த்து. அதை நீங்கள் அழகாக பயன்படுத்தி கொண்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியாக மாறிடும். சனி ஞாயிறில் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்குள்ளே சதய நட்சத்திரத்தில் சந்திரன் போவார். அப்படி அவர் அங்கே செல்லும்போது நியூ எக்ஸ்ப்ளோரேஷன், நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அந்த ஐடியாஸை விரிவாக்கம் செய்யும்போது வாழ்க்கையின் வெளிச்சப்பாதை உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அடுத்த வாரத்தில் இதெல்லாம் பண்ண போகிறோன்ற ஒரு ரெசல்யூஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய வாரமாக இந்த வாரம் முடியும் அப்படின்னு தெரியுது. அதனால் ஆரம்பத்திலிருந்து நல்லபடியாக முயற்சியின் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நல்ல மைண்ட் செட்டோட இந்த தனுசுவின் வார நிலை இருக்கும்னு தெரிகிறது. இந்த வாரத்தில் எக்ஸ்ட்ராவாக எமோஷ்னல் பேரியர் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி உங்களால் சக்ஸஸ் ஸ்டோரியை நீங்கள் கொண்டு வர முடியும். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய 7ஆம் இடத்துக்காரர் சந்திர பகவான் இந்த வாரத்தில் குறிப்பாக சந்திரன் 12ஆம் இடம் அப்படிங்கிற மூல பூராடம் உத்திராட நட்சத்திரத்தை தனுசு ராசியிலே கடக்க இருக்கிறார் வாரத்தின் ஆரம்பத்திலேயே. பின்பு உங்கள் ராசிக்குள்ளே வருவார். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் அப்படின்னு போவார். பின்பு அவிட்டம், சதயம் என்று கும்பராசியிலே வாரத்தை முடிப்பார். இதுதான் அவருடைய ஸ்ட்ரக்சர் இந்த வாரத்தில். சூரியனும் புதனும் 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வாரத்திலும். சுக்கிரனும் குருவும் 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பார். கேது உங்கள் ராசியின் 3ஆம் இடத்தை பார்ப்பார். அங்கே ராகு இருப்பார். லாபத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான்
உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பார். சனி பகவான் உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கோச்சாரம் இருக்கும். இப்படி இவங்கள்லாம் இருக்கும்போது இந்த வாரத்தினுடைய தன்மை எப்படி இருக்க போகுதுன்னா, லாபம் அப்படிங்கிற விஷயத்தில் நல்ல தைரியத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய், விரயம் அப்படிங்கிற விஷயத்தில் தாராளமாக செலவு பண்ணணுங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய சூரியன், புதன், குழந்தைகள் விஷயத்தில் செலவு, கொடுக்கல் வாங்கலில் பொருள் வரவு, நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய சத்துருக்கள் விலகி செல்லக்கூடிய சூழ்நிலை, குருவின் அருளாலே அனைத்து விதமான காரியங்களையும் செய்யணுங்கிற எண்ணங்கள் கரெக்டாக இருக்கும். லாபம் அப்படிங்கிற எண்ணத்தில் மற்றவருடன் நீங்கள் போட்டி போடக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு கிஃப்டாக சில ரீப்பிங் பெனிஃபிட்ஸு இப்படின்னு மல்டி ஃபேஸஸ் ஒரு ரூட்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்தில் கால்குலேட்டிவ் ரிஸ்க் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், சக்ஸஸ் உங்கள் பக்கம் உட்காந்துரும். எல்லா விஷயத்துலேயும் குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்குள்ளார செல்லக்கூடிய இந்த சந்திரன் வரும்போது க்ளோசிங் எண்டில் வாக்கை கரெக்டாக வச்சுக்கிடுங்க. பேசுகிற பேச்சு மாறாமல் அழகாக வச்சுக்கிடுங்க. ஏன்னா பிரச்சனை பேச்சினால் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. கேதுவின் பார்வை, சந்திரனின் சேர்க்கை ராகுவுடன் இருக்கும்போது சொன்ன சொல்லிலே பிரச்சனைகள் வந்து அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கும். பணம் அதனால் தடைபடும். அதனால் கொஞ்சம் அதில் மட்டும் கராராக இருந்துக்கிட்டிங்கன்னா நிறைய நல்ல சுப நிகழ்வுகளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த வாரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடியதும் சுப செலவுகளுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது தான் இந்த வாரத்துடைய பலனாக இருக்கிறது. வணக்கம் கும்பராசி நண்பர்களே. ராசியின் உள்ளே ராகு பகவான் அமர்ந்து இருக்கக்கூடியதாகவும் குடும்ப தன வாக்குஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருந்தும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்துள்ளே 3ஆம் இடத்திற்கும் தொழில் ஸ்தானத்துக்குரியவரான செவ்வாய் அமர்ந்திருப்பதும் 7ஆம் இடத்துக்காரரான சூரிய பகவான் பாக்யஸ்தானத்திலே புதனுடன் ஆட்சி பெற்ற புதனுடன் அமர்ந்திருப்பதும் சுக்கிரனும் உச்சம் பெற்ற குருவும் 6ஆம் இடமான சத்துருஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும் கூடுதல் சிறப்பு கொண்ட இந்த வாரத்திலே சந்திர பகவான் 6ஆம் இடத்துக்காரர் உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறார். தனுசு ராசியிலே மூலம், பூராடம், உத்திராடம் என்கிற நட்சத்திரங்களில் பயணம் செய்யும் போது பூர்வ புண்ணியத்தின் வழியாகவும் தாய் தந்தையரின் அனுகிரகத்தினாலும் தந்தையின் ஆசீர்வாதத்தினாலும் லாபங்களை அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. புதிய முயற்சிகளிலே வெற்றிகள் காட்டும். நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் அடுத்தடுத்த நிலைகளிலே வளர்ச்சிகளையும் பெருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். 12ஆம் இடமான மகர ராசிக்குள்ளர சந்திர பகவான் உள்ளே நுழையும் போது குருவினுடைய பார்வையினாலே புதிய முயற்சிகள், ஆக்கத்தின் வழியாக வரக்கூடிய முயற்சிகள் கொண்டு வருவீர்கள். அப்போ எதையுமே புதுசாக பண்ணணும், இப்படித்தான் பண்ணணுன்ற டிஃபைனிங் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொண்டு வருவீங்க. அதன் மூலியமாக வரக்கூடிய லாபத்தை சுவைக்கக்கூடிய காலகட்டங்களிலே சங்கடகர சதுர்த்தி வெள்ளிக்கிழமை இருக்கிற போது சங்கடங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. 12ஆம் இடமான இந்த காலகட்டங்கள் உங்களுடைய சுக்கிரனின் பார்வையினாலே சுகத்தை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. களத்திரத்தில் ஒரு நல்ல அந்யோன்யத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. விட்டு சென்றவர்கள், விலகிச் சென்றவர்கள் ஒன்றாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் காணலாம். சரி, உங்கள் ராசிக்குள்ளரே சந்திரன் வந்துடுறார். அங்கே ராசியில் ராகு இருக்கிறார். அங்கே சதய நட்சத்திரத்தில் ஒன்று வரும்போது திங்க் பிக் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நிறைய கொடுப்பார். ஆரோக்கியத்தில் நிறைய முன்னேற்றத்தை கொடுப்பார். கேதுவின் பார்வையினாலே, இந்த சந்திரனின் சேர்க்கையினாலே ராகு நல்லதொரு மாற்றத்தை மனநிலையில் ஏற்படுத்தி எதையும் வெற்றிக்கான இலக்காக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை உங்களுக்கு அழகாக க்ளீனாக டிஃபைன் பண்ணுவார். இதுதான் இந்த வாரத்தில் நீங்கள் எடுத்துக்கூடிய ஜிஸ்ட்டு. இதிலேருந்து அடுத்த வாரம் நல்ல பில்டப் ஆகிறதுக்கு வாய்ப்புகளை இந்த வாரத்தினுடைய விதையாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறதா இந்த வாரத்துக்கு தெரியுது.
இது அழகாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறதுக்கு விநாயகரின் சங்கடகர சதுர்த்தி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது. அதனால் அன்றைக்கி அழகாக விநாயகரை வழிபடுங்கள். மற்றவைகள் ஆண்டவனின் அருளால் நன்மையாக அமையும். வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே. காலச்சக்கர புருஷத்தின் 12ஆம் இடத்துக்குரிய உங்களுடன் சனி பகவானின் தொடர்பு கொண்ட இந்த காலகட்டங்களிலே உங்கள் ராசியின் 2ஆம் இடத்துக்காரர் 3ஆம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்து கொண்டுவதும், சுகஸ்தானத்துக்குள்ளே சூரியனும் புதனும் அமர்ந்து கொள்வதும், பாக்கியஸ்தானத்திலே சுக்கிரனும் குருவும் அமர்ந்து கொள்வதும், சத்ருஸ்தானத்திலே கேது அமர்ந்து கொள்வதும், அவரின் பார்வை உங்களுடைய ராசியின் 12ஆம் இடத்திலே இருப்பதும் ஆன கோச்சாரத்தின்படி சந்திர பகவான் மூல நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரம் வரைக்கும் பயணம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்கள் உங்களுடைய ராசியின் தொழில், லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் சந்திரனின் பயணத்தினால் என்ன பலன் பார்க்குறோம். சூரியனும் புதனும் சுகஸ்தானத்திலிருந்து இந்த கேந்திரஸ்தானத்தை பார்ப்பதிலே அங்கே கேந்திரத்தில் அமரக்கூடியதான பஞ்சமா பாக்யாதிபதியான இந்த சந்திரனினாலே தொழிலிலே முன்னேற்றம் உண்டு. மூலம், பூராடம், உத்திராடம் காலகட்டங்களிலே புதிய முயற்சிகள் உங்களுக்கு மனசிலே சந்தோஷத்தை கொடுக்கும். வியாபாரத்திலே அடுத்த விருத்தி செய்யக்கூடிய விஷயங்கள், வியாபாரத்தை வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்னா இந்த வாரத்தில் அவசியம் செய்யுங்க, நன்மையாக அமையும். அடுத்தடுத்து புதிய ப்ராடக்ட்ஸ் எதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக செய்யுங்க. பல பேரை கூப்பிட்டு செமினார் நடத்தணும் போன்ற விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா இந்த வாரத்தில் செய்யுங்க, லாபம் உண்டு. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக 2ஆம் தேதி அன்னைக்கு உத்திராட நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணும்போது குருவினுடைய சுக்கிரனுடைய பார்வை இருப்பதனாலே நளினமாக பேசக்கூடிய விஷயங்கள், வியாபார தந்திரங்கள், உத்திகள் எல்லாமே வெளிப்படையாக உங்களுக்கு வந்து சேரும். அதனாலே நீங்கள் எதையும் சாதிக்கக்கூடிய திறனை கொண்டு வருவீர்கள். முக்கியமாக சுய தொழில் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதமான வாரம் இது. லாபங்களை அதிகம் பெறுவது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் அதிகமாக வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை நிறைய பண்ணக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்குள்ளே சந்திரன் சதய நட்சத்திரத்தில் செல்லும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அமைதியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் புதிய எக்ஸ்ப்ளோரேஷன் பெனிஃபிட்ஸ் எல்லாம் வேண்டாம், நான் ஸ்லோ டவுன் ஆகிக்கிறேன்னு நீங்களே கொஞ்சம் வித்ட்ரா பண்ணி நிதானமாக மைண்ட் செட் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வாரத்தை உங்களை மாதிரி கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு ஆளே இல்லைன்னு வச்சுக்கலாம். நல்ல காரியங்கள், சுப நிகழ்வுகள், எந்த காரியம் செஞ்சாலும் எந்த செய்யணுமோ அந்த இலக்குகளை நோக்கிய பயணங்கள், இது எல்லாமே உங்களுக்கு அப்படியே பேக்டாக வரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே இந்த வாரம் உங்களுடைய பயணங்கள் வெற்றியின் பயணங்கள் அப்படின்னே சொல்லலாம். அப்படி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உண்டு. வியாழக்கிழமை அன்னைக்கு முடிஞ்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திருவோண நட்சத்திரத்தில் இருக்கும்போது சங்கடகர சதுர்த்தி வர அன்னைக்கு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகி வெற்றிகள் உங்கள் வாழ்க்கை பாதையிலே வந்து சேரும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.